வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 31வது நாள் பயணம். இன்னைக்கு இம்பால்ல இருந்து மோரே நோக்கி போறேன். இங்கிருந்து 112 கிலோமீட்டர் மோரேக்கு. அதனால நடுவுல ஒரு பிரேக் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்க நமக்கு வசதியா கிடைக்குதோ அந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துக்கலான்ட்டு ஒரு 50, 55 கிலோமீட்டர்ல. 2வது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. இங்க மொழியும் நமக்கு பிரச்சனை. அதனால நானா டிசைட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். 50, 55 கிலோமீட்டர்ல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சௌகரியமா இருக்கிற இடத்துல தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு மோரே போயிடுவேன். மியான்மருக்கு விசா வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால திரும்பி நான் வந்து இம்பால் வந்து இம்பால்ல இருந்து பை பஸ்ல கவுஹாத்தி வந்து அப்புறமா நம்மளோட டிராவலை கண்டினியூ பண்ணோம். அது நாளாக நாளாக என்ன பிளான்ன்றதை நான் சொல்றேன். நேத்து இம்பாலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். எல்லா ஹோட்டல்லையும் 2000, 1800 அப்படிதான் ரூம் ரேட் எல்லாம் இருந்துச்சு. நான் கேஷுவலா போயிட்டு ஒரு கடையில போயிட்டு எங்க பட்ஜெட் ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அங்க கடைக்குள்ள உட்கார்ந்திருந்தவங்க போலீஸ்காரங்க போல இருக்கு. நான் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி சென்னையிலேருந்து வரேன். எப்படி வரீங்கன்னா சைக்கிள தூரமா பார்க் பண்ணிட்டு வந்தேன். சைக்கிள் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்த உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு நேரா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. எஸ்பி ஆஃபீஸ் அது. அங்க தங்க வைக்கலான்னு பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கேட்டாங்க. அவங்க அப்புறமா ஏதோ பேசிட்டு, சரி அந்த ஹோட்டல்ல போய் தங்க வைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் எடுத்துட்டு போயிட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டு காட்டுனாங்க. ரொம்ப பட்ஜெட் ஹோட்டல் தான். வெஜிடேரியன் ராஜஸ்தானுக்கு மார்வாடிஸோட ஹோட்டலு. ரூம் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. பட் நீட்டா வச்சிருந்தாங்க. இருக்கிற இடத்த சுத்தமா, டாய்லெட் எல்லாம் சுத்தமா இருந்தது. அங்க தங்க சொன்னாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ரூம் எல்லாம் செக் இன் ஆகும்போது, அதுல கூட ஒருத்தர் வந்தவருக்கு, "நீ எப்படி மியான்மர் போவ? அது போவ? மியான்மர் விசா எங்க?" அப்படி இப்படின்னு கேட்டு, நெறைய கேள்வி கேட்டு, நெறைய எல்லா பேப்பர்ஸும் செக் பண்ணி, பாஸ்போர்ட்ட வாங்கி, ஐடிய வாங்கி, அத வாங்கி, இத வாங்கி, என்னென்னமோ கிராஸ் செக் எல்லாம் பண்ணிட்டு, அப்புறமா அவங்களுக்கு என்னன்னா, உதவி பண்ணிட்டு நாம எதுவும் உபத்திரவத்துல மாட்டிக்க கூடாதுன்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. அவ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் எல்லாம் நான் கரெக்ட்டா சொன்னேன். "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு என்ன பயம் இருக்கு? நம்ம உண்மையா இருக்கிறதுனால எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு, ரூம்ல என்ன செக் இன் வச்சுட்டு, லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு, சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல பார்க் பண்ண சொல்லிட்டு, காலையில இத்தன மணிக்கு வந்து சைக்கிள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு இட்லி, தோசை கிடைக்கிற கடையில கூட்டு போயிட்டு, எனக்கு இட்லி, தோசைலாம் வாங்கி குடுத்து, அது மட்டும் இல்லாம அப்புறம் அவரோட ஃப்ரெண்டோட கடைக்கு கூட்டு போயிட்டு, சிக்கனு, சூப் எல்லாம் வாங்கி குடுத்து, என்ன ரூம்ல கொண்டு வந்து விட்டாரு. இதுக்கு நடுவுல காலையில எங்க சாப்பிடுறது அப்படின்றதையும் ஒரு ஹோட்டல காட்டியிருக்காரு. அது தமிழ்காரங்களோட ஹோட்டலாம். அங்க தான் போய் சாப்பிட போறேன் இப்போ. இத்தனையும் பண்ணிட்டு, ரூம்ல என்ன கொண்டு வந்து விட்டுட்டு, சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஃபேமிலிய பத்தி சொல்லி, என்ன பத்தி கேட்டுட்டு, எல்லாம் பேசிட்டு ஒரு ரிப்போர்ட்டர வர சொல்லியிருக்காரு. இப்ப அந்த நான் சாப்பிடுற ஹோட்டலுக்கு. என்ன கேட்குறாங்களோ தெரியல. அதே நான் ஒரு இன்டர்வியூ மாரி குடுக்கணும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் எப்படி, என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு. லோக்கல்ல ஃபேமஸான ரிப்போர்ட்டரா இம்பால்ல வர சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இன்னைக்கு பயணம் இனிதே அமையட்டும். வழக்கம் போல ஆண்டவர்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பை பை. வார் மெமோரியல் 1891ல கோங்ஜோம் வார் அப்படின்றத நினைவா இந்த வார் மெமோரியல் இருக்கு. கோங்ஜோம் வார் 1891 மெமோரியல் அப்படின்னு இருக்கு. உள்ள 3 இப்பதான் வெல்கம் டு இண்டோ மியான்மர் ரோடுன்ற இடத்துக்கு என்டர் ஆயிருக்கேன். இது வந்து மியான்மருக்கு போற ரோடு. பார்ப்போம் எவ்வளவு தூரம் வீடியோ எடுக்க முடியுதோ எடுக்கலாம். 2, 3 போர்டு இருக்கு. என்னன்னு பார்ப்போம். மோரே வந்து இங்க இருந்து 79 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு என்னால எக்தம் போயிட முடியுமான்னு தெரியல. கிட்ட போக போக இன்னொரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கிட்ட போகும்போது நான் கேட்டுட்டு, ஏன்னா பெரிய மலையா இருந்ததுன்னா நடுவுல போய் நான் மாட்டிப்பேன். பாருங்க தெரியுதா? இப்ப வந்த மாதிரி இருந்தா நிச்சயமா என்னால ஈவினிங் மோரே போயிட முடியும். மழையா இருந்ததுன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா தூரத்துல மலைகளா தான் தெரியுது. தொடர்ந்து ஊருங்க இருக்கு. ஆனா
வெளியாட்கள் தங்குற அளவுக்கு வசதியா இருக்குமா என்னன்னு தெரியல. தெங்குனோபால்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியா 39 கிலோமீட்டர்ஸ்.